அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அன்னைக்கு நம்ம தலதோனி சுரேஷ் ரெய்னாவை நம்பி ஓவர் கொடுத்ததுக்கு நம்ம சின்னத்தல சுரேஷ் ரெய்னா பவுலிங்ல ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருப்பாரு. சரியா 2010 நடந்த CL T20 லீக் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் விக்டோரியாங்கிற டீமுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். அப்படிப்பட்ட அந்த மேட்ச்ல CSK ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 20 ஓவருக்கு 162 ரன்ஸ் அடிச்சிருப்பான். இதுக்கப்புறம் இந்த ரன்ஸை சேஸ் பண்ண வந்த விக்டோரியா டீமும் 11 ஓவருக்கே 100 ரன்ஸை கடந்து மேட்சை சீக்கிரமா முடிக்கிற ரேஞ்சுக்கு விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல தான் நம்ம கேப்டன் தலதோனி ஒரு புது வேலையை பார்த்தாரு. அதாவது இதுக்கு முன்னாடி மேட்ச்ல எல்லாம் வெறும் 2 ஓவர் கொடுத்து கேமியோ ரோலா பவுல் பண்ண வச்ச சுரேஷ் ரெய்னாக்கு அந்த மேட்ச்ல திடீர்னு நம்ம ரெய்னாக்கு 4 ஓவர் கொடுத்து மெயின் பவுலரா பவுல் பண்ண வச்சிருப்பாரு. அதுவும் அந்த மேட்சோட லாஸ்ட் ஓவரான குரூசியலான ஓவரே நம்ம சுரேஷ் ரெய்னாக்கு தாங்க கொடுத்திருப்பாரு. இதுக்கெல்லாம் ரிசல்ட்டா சுரேஷ் ரெய்னாவும் அந்த மேட்ச்ல 4 ஓவரை பவுல் பண்ணி வெறும் 26 ரன்ஸை கொடுத்து ஒரு ரன் அவுட்டோட சேர்த்து மொத்தமா 5 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்திருப்பாரு. இப்படி ரெய்னாவோட எஃபர்ட், கேப்டனோட பிளானிங், பயங்கரமான ஃபீல்டிங்னு அந்த மேட்ச்ல CSK விக்டோரியா டீம் 163 ரன்ஸ் அடிக்க விடாம அந்த மேட்சை டை பண்ணிருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு சூப்பர் ஓவர் போன இந்த மேட்ச்ல நம்ம அஸ்வின் அண்ணா ஒரே ஓவர்ல 23 ரன்ஸை கொடுத்து மொத்த மேட்சையும் முடிச்சு விட்டுருப்பாங்க.